இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. போர் தொடங்கி 256 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு மிக முக்கியமான தகவல்னா, இஸ்புல்லா இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு மரண பயத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கிய நகரமே ஸ்தம்பித்து போயிருக்கு. அப்படி அந்த வீடியோல என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு சவுதி ஒரு தெளிவான முடிவை தைரியமா எடுத்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவோடு இருந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிருக்காங்க. இதனால பார்த்தா பல நாடுகளுக்கு பலன் இருக்கு. சொல்ல போனா இந்தியா, ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இதுல பலன் அடைவாங்க. இந்த போர் சமயத்துல அமெரிக்கா கூட மட்டும் நிக்காம மற்றவங்களோடு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகவுமே வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதை குறித்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், நேற்று முழுவதுமே தமிழ் ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. நேற்று பகல் நேரத்துல 7 மணில நைட் 7 மணி வரையும் 12 மணி நேரம் நாங்க காசாவில தாக்குதல் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. தாக்குதலானது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்துச்சு. அது இல்லாம இன்னும் சில ஊடகங்கள்ல குறிப்பிட்ட பகுதிகளில் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் வந்துச்சு. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நேற்று நடக்கவே இல்லை. அல் ஜசீரால பாத்தீங்கன்னா தெரியும், நேற்றும் பல பகுதிகளில் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு. அதனாலதான் அதை பற்றி நம்ம நேற்று எதையுமே தெரிவிக்கல. இஸ்ரேல் யுத்தத்தை இடைநிறுத்தம்லாம் செய்யறதுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதே மாதிரி இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம தான் இருந்து கொண்டிருக்கு. அப்ப போர் தொடர்ந்து போய் கொண்டுதான் இருக்குது. இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா, இன்னைக்கு ஐநாவுல தெரிவிச்சிருக்காங்க 3500 குழந்தைகள் இப்போது ஊட்டச்சத்து குறைபாடால இறக்கறதுக்கான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பார்த்தா எலும்பும் தோலுமாக இருக்கிறாங்க. நம்ம சில அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பார்த்திருப்போம். இந்தியாவிலே ஊட்டச்சத்து குறைபாடோடு சில குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப வறுமையின் காரணமாக எலும்பும் தோலுமாக இருக்காங்க. போலியோ போன்ற நோய்கள்லாம் அட்டாக் ஆயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு டொனேட் கலெக்ட் பண்ணுவாங்களா. அந்த நிலைமை தான் இன்னைக்கு பாலஸ்தீன குழந்தைகளுக்கும். அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தாவே அவங்களுடைய பெற்றோர்கள் காட்டுறாங்க, போட்டோ காமிச்சு, இதான் போருக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைன்னு காட்டுறாங்க. நார்மலா ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் போற பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்குது. இப்ப காட்டுறாங்க. நம்பவே முடியல உண்மையாலுமே. ஒரு 60-70 வயது ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. வெறும் எலும்பும் தோலுமா இருக்காங்க. முகமெல்லாம் உடுக்குழுந்து அந்த அளவுக்கு மெலிஞ்சு ஒரு துளி சதை கூட இல்லையான்னு கேட்கற அளவுக்கு எலும்போட தோல் ஒட்டி இருந்துச்சு. பல்லெல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கு. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கு அந்த குழந்தைகளுடைய நிலைமை. அந்த பெற்றோர்களை சிந்தித்து பார்க்கணும், அவங்க எப்படி இதெல்லாம் தாங்குறாங்களோ. அல்லாஹ்தான் போதுமானவன். 3500 பேர் இப்படி அந்த நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இறக்கக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த குழந்தைகளுக்குமே கிடைக்கிறதுல அதுல இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா ரொம்பவே சின்ன வயசாகவும் எதிர்ப்பு சக்தி இல்லாம சுத்தமாவே சாப்பாடு கிடைக்காத குழந்தைகளாக இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் அங்க சாப்பாடு உள்ள போகாததானோ தவிர, ஆனா எல்லைகள்ல ட்ரக்குகள் முழுவதுமே பார்த்தா உணவு பல மாசமா நின்றுட்டு இருக்கு. இன்னும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா, பிரான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ஆயுத கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நாடுகள்ல இருந்தும் அழைப்பு கொடுப்பாங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்களுடைய ஆயுதங்களை அந்த கண்காட்சியில அறிமுகப்படுத்துவாங்க. அதை மற்றவங்க வேணும்னா வாங்குவாங்க. அதே மாதிரி தங்களுடைய பொருட்களை வித்துக் கொள்வாங்க. அப்படி ஒரு கண்காட்சி தான் இப்ப பிரான்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லா நாட்டுக்கும் அழைப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு இஸ்ரேல் நீங்க வந்துடாதீங்க, உங்களுக்கு தடை விதிச்சிருக்கோம். உங்களுடைய ஆயுதங்களும் எங்களுடைய கண்காட்சிக்கு வரக்கூடாது. இந்த கண்காட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஆயுதமும் நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த இனப்படுகொலைக்கு நீங்க எதையுமே பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு பிரான்ஸ் உறுதியா இருக்காங்க. அவங்க 2 நாட்களாகவே இந்த அறிவிப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நீதிபதியிலும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. 74 ஆயுத தொழிற்சாலை பேர் சொல்லி இஸ்ரேலை சேர்ந்தது, அவங்க எல்லாம் வர்றதுக்கு தடைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 74 பேரும் பார்த்தாதான் அதிகமாக ஆயுதங்களை இந்த போருக்கு செலவு செய்து கொண்டிருக்காங்க. பிரான்ஸும் இவர்களோடு சேர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தான் அங்க கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் ஜெயிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல அங்க பாலஸ்தீன ஆதரவு வரும்போது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிரான்ஸ் இந்த தடவை இஸ்ரேலை எதிர்த்தாதான் நமக்கு இனி ஆட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு காரணத்துக்காகவே பின்னாடி கூட்டணி போட்டாலும் சரி, நேரடியாக சேர முடியாம இருக்காங்க. அதுலயும் இந்த போர் ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர் 7 முதல் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு ஆதரவு சொல்றதுக்காக பிரான்ஸ் உடைய அதிபர் இஸ்ரேலுக்கு போயிருந்தாங்க. இஸ்ரேலுக்கு நாங்க சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல் மேல ஹமாஸ் செய்த தாக்குதல் தவறானதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும், இந்த கடந்த 2 ஐநாவுடைய தீர்மானத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அழுத்தம் தான். எல்லா பக்கமே மக்கள் இப்ப பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவாக செயல்படுறாங்க. அதனால அவங்களுடைய தலைமைகள் எந்த ஒரு ஆதரவையும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பகிரங்கமாக கொடுக்க முடியாம இருந்து கொண்டிருக்காங்க. அமெரிக்கா ஒண்ணுதான் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தாதான் அவங்களுக்கு ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு
நிலைமை இருக்கு. அங்க எல்லாமே யூதர்கள் தான் அப்படிங்கறதுனால வந்து யூதர்களுக்கே இவங்க சப்போர்ட் பண்ணாட்டா நம்ம எதுக்கு இவங்களை ஆட்சியில வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் பாலஸ்தீனத்துல, அமெரிக்கால. அதனால வந்து அவர்கள் வந்து அவங்க கடைசி வரையுமே இஸ்ரேல் விஷயத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் எல்லாமே பின்வாங்கிட்டாங்க. இப்படி இவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. ஆனா வெஸ்ட் பேங்க் ஜெருசலத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எப்படி நீங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பிரான்ஸ் வந்து அறிவிக்கலாம், இஸ்ரேலை கலந்துக்க கூடாதுன்னு நீங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு பிரான்ஸுடைய எம்பசி வந்து எங்க இருக்குன்னா ஜெருசலத்துல இருக்கு. அந்த எம்பசில இருந்து வெளியே வரக்கூடிய குப்பைகளை நாங்க அள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு ஜெருசலத்துல இருந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு தலைப்பு செய்தியாக அவர்கள் போட்டிருக்காங்க. அதாவது அப்போஸ் பண்றதுக்கு வேற வழியே இல்லையாங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய தூதரகத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகளை அகற்றலைன்னா இவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்னு நினைச்சிட்டு லூசுத்தனமா இன்னைக்கு அப்படி ஒரு அறிவிப்பையும் வந்து ஜெருசலத்துல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து அதுதான் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான செய்தி. இஸ்ரேலுடைய ஐஃபாவே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஐஃபா அப்படிங்கிறது இன்னைக்கு வேணா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கலாம். அது வந்து பார்த்தா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கக்கூடிய அந்த ஆயுத களஞ்சியம்லாம் இருக்கு. ஏன்னா அங்கதான் வந்து பார்த்தா ஐஃபாங்கிறதே ஒரு துறைமுக ஏரியா. அந்த ஏரியாங்கிறதுனால துறைமுகத்தை ஒட்டி வந்து நிறைய விஷயங்கள் எப்போதுமே அமைந்திருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வேலையெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு காலத்துல அது பாலஸ்தீனத்துடைய இடம். பாலஸ்தீனத்தோட வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 6 நாடுகள் சேர்ந்து போரிட்ட போது அப்பதான் வந்து அநியாயத்துக்கு வந்து அத்தனை இடங்களையும் பிடிச்சிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் ஐஃபா. இன்னைக்கு அது இஸ்ரேலுக்கா இருந்தாலும் ஆனா அதெல்லாம் வந்து பாலஸ்தீனத்துடைய இடமா தான் இருந்துச்சு. அதை தான் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஹிஸ்புல்லா வந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரோன் வீடியோ எடுத்திருக்காங்க. அதாவது எல்லாத்துடைய பாதுகாப்பு, எல்லா நாடுகளும் எடுத்துக்கிட்டா, அது இந்தியாவோ இல்ல வந்து வெவ்வேறு நாடுகள், எல்லா நாடுகளையும் எடுத்துட்டா அவங்களுடைய வான்பரப்புல அவங்களுடைய அனுமதி இல்லாத எந்த ஒரு விஷயமும் உள்ள நுழைஞ்சா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும். அதுலயும் வந்து இஸ்ரேல் அதுல ரொம்பவே வந்து தேர்ச்சி பெற்றவங்க. அவங்களுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் வச்சு ஏதாவது ஒரு கண்காணிப்பு வந்து பண்றாங்கன்னு தெரிஞ்சாவே முடிஞ்சு அதை வந்து சுட்டு தள்ளிரும். அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்ட போது கூட இவங்க எந்த அளவுக்கு வீக்கு, எப்படி கோட்டையை விட்டுருக்காங்க அப்படின்னு காட்டுற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா வீடியோ விட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. ட்ரோனை வந்து அயன்டோம் என்ன பண்ணிருக்கணும், சுட்டு வீழ்த்திருக்கணும். ஆனா அயன்டோம் இப்படி ஒரு ட்ரோன் வந்திருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த ட்ரோன் வந்து ரொம்ப ஒன்றும் தூரத்துல எல்லாம் பறக்கல. அது வந்து பார்த்தா கீழே கார் ஓடிட்டு இருக்கு. அந்த கார் ஓடுறத கூட காட்டக்கூடிய அளவுக்கு தான் அந்த ட்ரோன் வந்து பார்த்தா ஒரு நடுத்தரமான உயரத்துலதான் பறந்து கொண்டு இருக்கு. அதுல அவங்க ஃபுல்லா ஐஃபா முழுவதும் சுத்தி காட்டுறாங்க. ஒரு தாக்குதல் கூட நடத்தல. ஆனா தாக்குதல் நடத்தாட்டினாலும் இது மரண பீதியை கொடுத்திருக்கக்கூடிய வீடியோனா அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்க காமிச்சிடறாங்க. ஒரு எண்டுல ஆரம்பிச்சு இன்னொரு எண்டு வரையும் ஐஃபால காட்டுறாங்க. ஒவ்வொரு பகுதியாக அந்த ட்ரோன் போது 9 நிமிஷத்துக்கு மேல அந்த வீடியோ இருக்கு. அப்ப அது எத்தனை மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, பல மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணாதான் 9 நிமிஷத்துக்கு அவங்க எடிட் பண்ணி விட முடியும். எல்லா ஒட்டுமொத்த ஐஃபாவையுமே சுற்றி சுற்றி அந்த ட்ரோன் வந்திருக்கு. அது ஒரு ட்ரோனா பல ட்ரோனான்னு தெரியல. ஆனா வந்து அத்தனையும் சேர்த்து ஒரு வீடியோல 9 நிமிஷத்துக்கு அவங்க போட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையும் வேகமா எடிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க, இதுதான் துறைமுகம். இங்கதான் வந்து பார்த்தா கப்பல்லாம் வந்து சரக்கு கப்பல் நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போகும்போது இதெல்லாம் வந்து பார்த்தா தொழிற்சாலைகள்னு கட்டுறாங்க. அந்த கடற்கரையை ஒட்டி ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னது, எண்ணெய் கிணறுகள்னு காட்டுறாங்க. அங்கதான் எண்ணெய்களை எல்லாம் வந்து அவங்க சேமித்து வச்சிருக்காங்க, இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா எண்ணெய்களும். அந்த எண்ணெய் கிணறுகளை காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது. பிளான்டு சிட்டின்னு காட்டுறாங்க. அதாவது அவங்க பிளான் பண்ணி தான் அவங்க கட்டியிருக்காங்க ஐஃபாவை. சில நகரங்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில கூட அந்த அளவுக்கு இருக்காது. மற்ற நாடுகள்ல எல்லாம் பார்த்தா பிளான்டு சிட்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிளான் பண்ணி இந்தந்த இடத்துல இது இருக்கணும், ஒரு ஏரியா இப்படி, அந்த ஏரியால இவ்வளவு வரிசையா வந்து வீடுகள் இருக்கணும், இப்படி எல்லாம் வந்து கடை வீதிகள் இருக்கணும்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருப்பாங்க. யார் இஷ்டத்துக்கும் கட்ட மாட்டாங்க. பாக்குறதுக்கு பார்த்தா ஏதோ இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்லாம் வந்து பார்த்தா பிளாட் போட்டு அவங்க கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஈவனா இருக்கும் எல்லாமே. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கும். இத்தனை பேத்துக்கு இவ்வளவு ஸ்கூல் இருக்குது, இத்தனை பேத்துக்கு இவ்வளவு விளையாட்டு மைதானங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதை வந்து காட்டுறாங்க. இது வந்து இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கு, இந்த இடத்துல பிளேயிங் கிரவுண்ட் இருக்கு, இந்த இடத்துல கவர்மெண்ட் பில்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு லைனா ஒன்னொன்னா அங்க இருக்கக்கூடிய A to Z வந்து ஃபுல் வீடியோவா காமிச்சிருக்காங்க. மார்க் பண்ணி காட்டுறாங்க ட்ரோன்ல, அந்த ட்ரோன் ஷாட்ல எடுத்து. இதை வந்து பார்த்தா அங்க வந்து பார்த்தா அயன் டோமையும் காட்டுறாங்க. ஆனா அந்த அயன் டோம் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப ஐஃபால அங்க என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து புள்ளி விவரமாக தெரியும். ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு வந்து இப்ப வந்து ஹிஸ்புல்லா தாக்கிட்டு இருக்காங்கன்னா ஹிஸ்புல்லாக்கு இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாதுங்கிறதா இஸ்ரேலுடைய ஒரு பெரும் வேலையாக இருந்துட்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் போய் இங்க எண்ணெய் கிணறுகள் இருக்கு, இங்க வந்து ராணுவ தளங்கள் இருக்குது, இங்க வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க, ஆயுத களஞ்சியெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க எங்க வேணா இனி தாக்குதல் செய்வோம்,
ஒட்டுமொத்தமா மாற்ற முடியுமா இவங்களால? ஒரே நாள்ல அதெல்லாம் மாற்ற முடியாது. எல்லாம் அதாவது அந்தந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க அத்தனையும் குறிச்சு காமிச்சிருக்காங்க. எங்களால இப்ப கூட தாக்குதல் செய்ய முடியும், நாங்க செய்யல, நாங்க உங்களுக்கு காமிச்சிருக்கோம், நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஐஃபாவுடைய மேப் யாருக்காவது வேணும்னா கூட அந்த தெருக்கள் கூட வந்து கூகுள்ல போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஹிஸ்புல்லா வெளியிட்ட வீடியோல பார்த்தா போதும், அவ்வளோ ஒரு குறுகிய டிஸ்டன்ஸ்லயே எல்லாத்தையும் தெளிவா கட்டுறாங்க. ரோட்ல வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு, வண்டி போறது கூட வந்து பதிவாயிருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்டத்துல வந்து இருந்து அந்த ட்ரோன் வந்து கேப்சர் பண்ணிருக்கு. இதை இன்னைக்கு அவங்க வெளியே விட்டதுக்கு அப்புறம் அங்க என்னதான் நீங்க இஸ்ரேல்ல பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய வான்பரப்புல அது பறந்து எடுத்துட்டு இருக்கு, அதை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள்லாம் காரி துப்பி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஐஃபா இனி வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை வந்து தழுவி இருக்குது. எல்லாம் அவங்களுக்கு தெரியும், எந்த நேரம் வேணா தாக்கலாம். நாம காசாவில வந்து இன்னும் தாக்குதலை அதிகம் செய்யும் போது என்ன ஆகும், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா நம்ம மேல வந்து தாக்குவாங்க. இப்பவே குறைஞ்ச நாள்ல என்ன இருக்குன்னா, இப்பவே 2 வாரமாக வரக்கூடிய செய்திகள், இஸ்ரேலுடைய வடக்குல இருக்கக்கூடிய பல பகுதிகளை வந்து ஹிஸ்புல்லா கையகப்படுத்திட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்புல்லாவுடைய ஹசன் நஸ்ரல்லா அவர்கள் தெரிவிச்சு, அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய தலைமையிலிருந்தே வந்து மேயர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, நம்மளை விட்டு வந்து கிரியோட் சமானாவாகட்டும், கலீலி பகுதியாகட்டும், அதெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் இன்னில அதை வந்து மீட்டெடுக்க முடியாது. பல பகுதிகள் வந்து தீக்கு வந்து இரையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில அடுத்த ஐஃபாவையும் கூட நாங்க வந்து ஒண்ணுமில்லாம அழிக்க முடியுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட இவங்க ஹிஸ்புல்லாட்ட போரிட்டாங்க. ஒரு தடவை இல்ல, 3 தடவை போரிட்டாங்க. இஸ்ரேல் தான் போரை நிறுத்தினாங்க சமாதானத்துக்கு வரோம்னு சொல்லி. ஏன்னா தாங்க முடியாத அடியை வாங்கி நஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் இன்னும் வந்து ஹிஸ்புல்லா மேல போருக்கு போகாம இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹிஸ்புல்லா இந்த அளவுக்குலாம் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கும் கண்டிப்பா இந்த தடவை ஹிஸ்புல்லா அவங்க வந்து விட்டு அவங்களுடைய லெபனானுடைய பகுதியெல்லாம் பிடிக்கிறதுக்கான முயற்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.